لقد كان في يوسف وإخوته آيات للسائلين. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله. அன்புக்குரிய நேயர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அழகான வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக, குர்ஆன் பேசுகின்ற அந்த வரலாறு சம்பந்தமாக நாங்கள் கதைத்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இறுதியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் தன் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக துரத்தி கொண்டு வருகின்ற போது கதவை வாசலிலே வைத்து, வீட்டுடைய வாசலில் வைத்து அந்த பெண்ணுடைய கணவன் வந்து விடுகிறார். கணவனிடத்திலே மாட்டிக்கொள்கிறாள். அந்த நேரத்தில் நான் நிரபராதி, யூசுப் தான் என்னை துரத்தி வந்தார், யூசுஃபை நான் துரத்தவில்லை, என் மீது யூசுப் மோகம் கொண்டிருக்கிறார், ஆசை வைத்திருக்கிறார், என்னை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குற்றவாளியாக ஆக்கிய போது அந்த இடத்திலே ஒரு சாட்சியாளர் வந்து அழகான ஒரு தீர்ப்பை வழங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் அற்றவர், அந்த பெண் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை துரத்தி வந்தாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதாவது ஆசையை வளர்த்திருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உடல் ரீதியாக அடைய வேண்டும் என்று அந்த பெண் தான் ஆசைகளை வளர்த்து கொண்டிருந்தாள் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் பெண்கள் எப்போதும், நாங்கள் குறிப்பிட்டோம், ஒரு விடயத்திலே மாட்டிக்கொள்கின்ற போது நாம் தப்பிக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் மாட்ட வேண்டும் என்ற சிந்தனை சில போது அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுவதுண்டு என்பதையும் அல்லாஹு தாலா அந்த சம்பவத்தினூடாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். இப்போது தனது மனைவி அந்த தவறை செய்துவிட்டால், அதாவது ஒரு அந்நிய ஒரு ஆணை வீட்டில் வளர்கின்ற ஒரு இளைஞனை அவர் தப்பெண்ணமாக, அதாவது தப்பான ஒரு விடயத்துக்கு அழைத்திருக்கிறாள், அந்த இளைஞனை அடைய வேண்டும் என்ற ஆசையை வளர்த்தவளாக எனது மனைவி இருந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்த அந்த கணவன் உண்மையிலே அந்த இடத்தில் நிதானத்தை இழக்கவில்லை, மிக நிதானமாக நடந்து கொண்டார். அதாவது இந்த விடயம் அந்த 4 பேர்களை தவிர, அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த பெண்ணுடைய கணவர், அதே போன்று அந்த இடத்திலே சாட்சி வழங்கிய அந்த பெண்ணுடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தையுடைய மகன், இந்த 4 பேர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த விடயம் கசிந்து விடக்கூடாது, வெளியே சென்று விடக்கூடாது. அப்படி சென்றால் அந்த கேவலத்தை நானும் சுமந்து கொள்ள வேண்டும், எனது மனைவிக்கும் அது கேவலமாக மாறிவிடும், எனது குடும்பத்துக்கும் அது கேவலமாக மாறிவிடும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த நபர் உண்மையில் அந்த இடத்திலே நிதானத்தை இழந்து விடாமல் மிகவும் சாதுரியத்தனத்தோடு நிதானமாக நடந்து கொண்டார். அந்த பெண்ணுக்கு கையை நீட்டி அடிக்கவும் இல்லை, அதாவது தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை பாவித்து அந்த பெண்ணை நோவிக்கவும் இல்லை. யூசுப் தான் அவ்வாறு செய்திருப்பார் என்று யூசுஃபின் மீது கோபம் கொண்டு தனது ஆத்திரத்தை, கோபத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அள்ளிக்கொட்டவும் இல்லை. நிதானமாக இருந்து மனைவி தவறு செய்து விட்டால் என்பதை உணர்ந்து, குற்றம் செய்து விட்டால் என்பதை உணர்ந்தவர், இது வெளியே சென்றுவிடக்கூடாது, இது 4 பேர்களோடு இந்த விடயம் முடிவடைந்து விட வேண்டும், சுவருக்கு அங்கால் செல்லக்கூடாது என்று அந்த கணவர் எதிர்பார்த்தார். வீட்டுக்குள்ள நடைபெறக்கூடிய விடயங்கள் வீட்டுடைய 4 சுவருக்கு அங்கால் வரக்கூடாது. முடிந்த அளவு கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிளவுகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள் ஏற்பட்டால், அல்லது ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டால், ஏதாவது மனதுக்கு விருப்பமில்லாத விடயங்கள் நடந்தால், அல்லது ஏதாவது தப்புகள், தவறுகள், பாவங்கள் நடந்தால் ஏண்டிய அளவு அவர்களுக்கு மத்தியிலே அவைகளை அவர்கள் சீர் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற பாடமும் இந்த சம்பவத்தினூடாக எங்களுக்கு பெறப்படுகின்றது. நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடங்களில் ஒன்று அதுதான். வீட்டுடைய ரகசியங்கள் வெளியே செல்லக்கூடாது. செல்வதன் மூலமாக மனைவியுடைய மானம் மாத்திரமல்ல, கணவனாகிய தனது மானமும் போய்விடும். தன்னை பற்றி மக்கள் கேவலமாக பேசுவார்கள், குடும்பத்தை பற்றி பேசுவார்கள், பிள்ளைகளை பற்றி பேசுவார்கள், நடந்ததை விட இன்னும் சில விடயங்களை அதிகரித்து மக்கள் அலங்கரித்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். அதன் காரணத்தினால் அந்த கணவர் வீட்டுக்கு வெளியே அந்த விடயம் சென்று விடக்கூடாது என்ற விடயத்திலே மிகவும் குறியாக இருந்தார். அதனால் தான் என்ன சொன்னார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யூசுப் அரித் அன்ஹாதா, யூசுப் இந்த விடயத்தை நீங்கள் மறந்து விடுங்கள், இந்த விடயத்தை நீங்கள் கணக்கெடுக்காமல் விட்டு விடுங்கள். சில பேர்கள் சொல்வார்கள், இந்த பாருங்கள், இவ்வளவு மோசமாக தனது மனைவி கையுமையுமாக பிடிபட்டு, கையுமையுமாக மாட்டிக்கொண்டும் அந்த கணவர் ரோசம் இல்லாமல் நடந்திருக்கிறார், அந்த கணக்கெடுக்கவில்லை, பொறுப்பெடுக்கவில்லை என்று சில பேர்கள், சில தஃசீருடைய உலமாக்கள் கூட அந்த நபரை, அந்த அசீஸ் மிஸ்ருடைய அந்த கண்ணியமான அந்த ஆட்சியாளரை, அந்த செல்வந்தரை விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயங்களை நாங்கள் விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயத்தையும் பார்க்கின்றோம். உண்மையிலே விமர்சிக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. நிச்சயமாக அந்த நபர் மனைவியை தண்டித்தார்,
மனைவியை திருத்தினார், ஆனால் முறையாக செய்தார். ஆவேசப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, கோபத்தை அள்ளி கொட்டவில்லை, வார்த்தைகளை அள்ளி கொட்டவில்லை, நிதானமாக நடந்து கொண்டார். ஒரு 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 தவறை திருத்த வேண்டுமாக இருந்தால் ஹிக்மத்தை குர்ஆன் பேசியிருக்கிறது. ஹிக்மத்தாக அதை திருத்த வேண்டும், நல்லுபதேசம் செய்து திருத்த வேண்டும். அடியால் தடியால் காரமான வார்த்தைகளால் சீர்திருத்தத்தை உண்டாக்க முடியாது, திருத்தங்களை உண்டாக்க முடியாது. மனைவியாக இருந்தால் கூட அன்பாக, பண்பாக, பாசமாக, கனிவாகத்தான் ஒரு விடயத்தை திருத்த வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே திருத்தத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற பாடமும் இங்கு எடுத்து காட்டப்படுகிறது. அந்த நபர் என்ன சொன்னால், யூசுப் யூசுப் இதை விட்டு விடுங்கள். என்ன காரணம் என்றால், எங்களோடு இது போகட்டும், எங்களுக்கு மத்தியில் இருக்கட்டும். என்னுடைய மனைவியுடைய குறை வெளியே செல்லக்கூடாது, என்னுடைய மானம் வெளியே சென்று விடக்கூடாது. அதனால் இதை விட்டு விடுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி அழகாக அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிரூபராதி, குற்றமற்றவர் என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் அந்த மனைவியுடைய பெயரை சொல்லாமல் யூசுப் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லி அரித் அன்ஹாதா, இதை மறந்து விடுங்கள், இதை விட்டு விடுங்கள், இதை நீங்கள் கணக்கெடுக்காமல் விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சும்மா இருக்கவில்லை. தனது வேலையை பார்த்து விட்டு போகவில்லை. மனைவி எதை என்ன செய்தாலும் பரவாயில்லை, மனைவி என்ன யாரோடு பழகினாலும் பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை, எதை செய்தாலும் பரவாயில்லை, என்ன குற்றம் செய்தாலும் பரவாயில்லை என்று பொறுப்பற்ற கணவராக அவர் அங்கு இருக்கவில்லை. மனைவி செய்கின்ற எல்லா விடயங்களையும் பார்த்து கொண்டு, மனைவியுடைய தப்புகளை தவறுகளை பார்த்து கொண்டு, மனைவி செய்வது தான் சரி என்று மனைவிக்கு அடிமையாக, மனைவி எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்று மனைவியுடைய குற்றங்களை பார்த்து திருத்தாமல், கண்டும் காணாமல் இருப்பது அது எச்சரிக்கப்பட வேண்டிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தய்யூஸ் என்று சொன்னார்கள், ரோசமற்றவர்கள் என்று சொன்னார்கள். மனைவியுடைய நடத்தைகளை பார்த்து, சீரற்ற தன்மைகளை பார்த்து, மனைவியுடைய முறையற்ற பழக்க வழக்கங்களை பார்த்து, முறையற்ற விடயங்களை பார்த்து மௌனமாக இருக்கக்கூடிய கணவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தய்யூஸ் என்று சொன்னார்கள், ரோசமற்றவன் என்று சொன்னார்கள். அப்படி அந்த கணவர் இருக்கவில்லை, அந்த பெண்ணுடைய கணவர் அவ்வாறு இருக்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இதை விட்டு விடுங்கள், இதை மறந்து விடுங்கள், இதை பொறுப்பெடுக்க வேண்டாம், இதை பெரிதுபடுத்த வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? வஸ்தக்ஃபிரி லிதம்பிக். மிக முக்கியமான ஒரு பகுதி. மனைவி தவறை செய்துவிட்டால், தப்பை செய்துவிட்டால் என்பதை அந்த கணவர் ஏற்றுக்கொள்கிறார். எனது மனைவி சரி, என மனைவி எதை செய்தாலும் சரியாத்தான் செய்வா, என மனைவி செய்வதெல்லாம் சரி, சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் சரி என்று போகவில்லை. மனைவியை பூசி விட்டு போகவில்லை, மழுப்பி விட்டு போகவில்லை. என்ன சொன்னார்கள்? மனைவியை பார்த்து வஸ்தக்ஃபிரி லிதம்பிக், உனது பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் நீ இஸ்திக்பார் செய். அந்த நேரத்தில் அந்த மனிதர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் ஏதோ ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டிருந்தார். அதனால்தான் உனது ரப்பிடத்திலே உனது பாவத்துக்காக, நீ செய்த குற்றத்துக்காக, தப்புக்காக நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர்களுடைய கொள்கையிலே, மார்க்கத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் என்று ஒன்று இருந்தது. தப்பு நடந்த காரணத்தினால் தான் கணவர் என்ன சொன்னார்? நீ பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே, இறைவனிடத்திலே நீ மன்னிப்பு தேட வேண்டும். எனவே மனைவி தப்பற்றவள், பாவமற்றவள், குற்றமற்றவள் என்று மனைவியை பூசிவிட்டு போகவில்லை. நீ உன்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்னக்கி குந்தி மினல் காத்திஈன், தப்பு செய்யக்கூடியவர்களில் நீ ஆகிவிட்டாய். அங்கு மனைவியை மாத்திரம் தப்பு செய்தவள் என்று சொல்லவில்லை. உண்மையில் அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பல நாட்களாக ஆசை வைத்திருந்தால், பல தடவைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என முயற்சித்தால், இவைகளே அந்த அரசு சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், வேலைக்காரர்கள், மந்திரிமார்கள் எல்லாம் தெரிந்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். அந்த பாவத்துக்கு எல்லோரும் உதவியாக இருந்தார்கள், துணையாக இருந்தார்கள். அந்த பாவத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள், சப்போர்ட் பண்ணினார்கள், உதவி செய்தார்கள். அதனால் தான் அந்த கணவர் மனைவியை பார்த்து என்ன சொன்னார்? நீ மாத்திரம் தப்பு செய்தவள் என்று சொல்லவில்லை. இன்னக்கி குந்தி மினல் காத்திஈன், நிச்சயமாக நீ தப்பு செய்யக்கூடியவர்களில் நீயும் ஆகிவிட்டாய். எல்லோரும் சேர்ந்து அந்த விடயத்தை ஆமோதித்த போது, சரி கண்ட போது, உனக்கு உதவிய போது நீயும் அந்த தவறை செய்யக்கூடியவளாக மாறிவிட்டாய் என்று எல்லோரும் தப்பு செய்தார்கள், நீயும் தப்பு செய்திருக்கிறாய் என்று மனைவியை பார்த்து சொன்னார். எனவே நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? மனைவியுடைய தப்பு தவறுகளை முறையாக திருத்த வேண்டும். ஆவேசப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நிதானத்திலிருந்து விடக்கூடாது. அதே போன்று குடும்பத்துக்குள்ளா நடைபெறக்கூடிய விடயங்கள், வீட்டுக்குள்ளா நடைபெறக்கூடிய விடயங்கள், 4 சுவருக்குள்ளா நடைபெறக்கூடிய விடயங்களை நாங்கள் வெளியிலே கொண்டு போகக்கூடாது. எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் அதை தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். முடியாத கட்டத்தில் உறவினர்களை, நெருங்கிய உறவினர்களை, நம்பிக்கையானவர்களை, ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்களை அழைத்து நாங்கள் அந்த பிரச்சனைகளை சீர் செய்வதற்கு முன் வர வேண்டுமே தவிர அதை பகிரங்கப்படுத்துவது, வாட்ஸ்அப்பின் ஊடாக, ஃபேஸ்புக்கின் ஊடாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக மனைவியுடைய தவறை கூட நாங்கள் பரப்பக்கூடாது. மனைவி செய்த குற்றங்களை கூட மற்றவர்களுக்கு, நண்பர்களோடு கூட நாங்கள் பகிரக்கூடாது. இந்த மனைவி, இந்த பெண்ணுடைய, அந்த கணவருடைய மனைவி அவ்வளவு பெரிய தவறை செய்து கூட அவர் இதை வெளியே போகக்கூடாது.
என்னுடைய மனைவி என்னோடு வாழக்கூடியவர் திருந்து என்னோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தாரே தவிர 4 சுவருக்கு அங்கால் அதை கொண்டு போய் சீரழிக்க வேண்டும், பகிரங்கப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்று அவர் நாடவில்லை. எனவே எங்களுடைய பிரச்சனைகள், தப்பு தவறுகள் மனிதன் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற போது வீட்டுக்குள்ளால் அவைகளை சீர் செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தினூடாக அல்லாஹ் எங்களுக்கு முன்வைக்கின்றார். அதே நேரத்திலே மனைவிமார்கள் செய்வதெல்லாம் சரி, என்ன தப்பு செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் நீங்கள் செய்யறத செய்யுங்க என்று சொல்லி ஒரு கணவன் பார்த்து கொண்டு இருக்கவும் கூடாது. திருத்த வேண்டியதை முறையாக திருத்த வேண்டும். அந்த கணவன் மனைவியை பார்த்து நீ தப்பு செய்திருக்கிறாய், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்று கண்டித்ததை போன்று, எச்சரித்ததை போன்று முறையாக எச்சரிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இவ்வாறான சம்பவங்களின் ஊடாக எங்களுக்கு தேவையான எங்களுடைய குடும்பத்துக்கும் தனி வாழ்க்கைக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்கும் சமூக வாழ்க்கைக்கும் தேவையான பாடங்களை, படிப்பினைகளை பெற்று அல் குர்ஆன் வழிகாட்டக்கூடிய இவ்வாறான விடயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.